ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 4 கிரகங்கள் ஆட்சியானால். இதான் தலைப்பு. பொதுவாக ஒவ்வொரு லக்னத்திற்கும் நல்லது செய்கிறதுக்குன்னு ஒரு 4 பேர் இருப்பாங்க, கெடுதல் பண்ணுறதுக்குன்னு ஒரு 4 பேர் இருப்பாங்க. 2 கட்டான ஒரு கிரகம் இருக்கும். மொத்தம் 9 கிரகங்கள். இந்த 9 கிரகங்களில் நம்ம லக்னாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, திரிகோணாதிபதினு இந்த 3 பேரும் எப்போவுமே நல்லவங்களாகவே வந்துடுவாங்க நம்ம லக்னத்துக்கு. 1, 5, 9ஆம் அதிபதிகள். இது போக ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி ஒரு நல்லவர் வருவார். இவர் மேக்சிமம் 2ஆம் அதிபதியாவோ 4ஆம் அதிபதியாவோ இல்லை 7ஆம் அதிபதியாவோ வருவாங்க. அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த 6, 8, 12 கூடையவர்கள் அப்படிங்கிற வகையில் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி மோஸ்ட்லி கெட்டவங்களாக இருப்பாங்க. ஒரு சில லக்னம், இதில் 6 லக்னங்களுக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி கெட்டவங்களாக இருப்பாங்க. மீதி 6 லக்னத்துக்கு அவங்களே நல்லவங்களாகவும் இருப்பாங்க, இல்லை லக்னாதிபதியாகவும் வருவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கணக்கு. குறிப்பாக ஒரு 4 கிரகங்கள் ஆட்சியாக இருந்தால் ஒரு ஜாதகம் இப்படி இருக்கும், குவாலிட்டியான ஜாதகமாக இருக்கும். ஆனால் அதில் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 4 பேரில் குறைந்தது 20ஆவது உங்கள் லக்கணத்தின் நண்பர்களாக இருக்க வேண்டும். பொதுவாக ஆட்சி பெற்ற கிரகங்கள் நல்லது செய்யும் அப்படிங்கிற ஒரு கணக்கிலே நம்ம எல்லாருமே இருக்கோம். ஆனால் உண்மை அது அல்ல. ஆட்சி பெற்ற கிரகங்கள் நல்லது செய்யாது. அதோட இயல்பாக என்ன தரணுமோ அதை தான் செய்யும். அப்போ நல்ல வீட்டுக்கு அதிபதிகள் ஆட்சி பெற வேண்டியது அவசியம். இப்போ உங்கள் லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கார், சிறப்பு. பூர்வ புண்ணியாதிபதி ஆட்சியாக இருக்கார், வெகு சிறப்பு. பாக்கியாதிபதி ஆட்சியாக இருக்கார், மிக மிக சிறப்பு. இது நல்ல விசேஷம். 6ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கார், எப்படி சிறப்புன்னு சொல்ல முடியும்? ஆட்சி பெற்ற கிரகம் நல்லது மட்டுமே பண்ணிவிடுமானா கண்டிப்பாக இல்லை. ஒரு 4 கிரகம் வலுவாக இருக்குது ஒரு ஜாதகத்தில்ங்கிறது ஒரு மாதிரியான குடுப்பினை தான். மேக்சிமம் அதில் 2லிருந்து 3 கிரகங்கள் இவருக்கு நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வாழ்க்கையின் முன்னேற்றத்தை அடைந்து விடுவார். ஸோ அந்த வகையில் 12 லக்னக்காரங்களுக்கும் எந்த 4 கிரகம் பவராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக குஜாதிபர்கள் 4 பேர் ஆட்சி ஆனாங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 வீடு பவரில் இருக்கும். ஏன்னா குஜாதிபர்கள்னு சொல்லக்கூடிய இந்த குரு, சுக்கிரன், சனி, புதன், செவ்வாய், இவங்க 5 பேருக்குமே 2 வீடுகள் இருக்குது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரே வீடு, மீதி இருக்கிற இந்த 5 பேருக்கு 2 வீடு. ராகு கேதுக்கு தான் சொந்த வீடே கிடையாது. அப்போ குஜாதிபர்களில் ஒரு 4 பேர் ஆட்சி ஆகிறதுங்கிறது ஒரு சிறப்பு தான். 8 வீடுகள் வலிமை அடையும். ஆனால் இந்த 8 வீடுகள் வலிமை அடைகிறதுல நமக்கு ஆகாத வீடுகள் வலிமை அடையக்கூடாது அப்படிங்கிறதையும் நாம் கணக்கில் எடுத்துக்க வேண்டியது அவசியம். இப்போ ஒரு மேச லக்ன ஜாதகர்களுக்கு செவ்வாய் ஆட்சி பெறுவது, குரு ஆட்சி பெறுவது, சந்திரன் ஆட்சி பெறுவது, சூரியன் ஆட்சி பெறுவது நல்லது. இந்த 4 பேர் நல்லாயிருக்கும். இல்லைன்னா குறைஞ்சபட்சம் 3 பேராவது நல்லாயிருக்கும். ஒரு ரிஷபலக்கண ஜாதகர்களுக்கு சுக்கிரன் ஆட்சி பெறுவது, சூரியன் ஆட்சி பெறுவது. இங்கே சூரியன் சமன் நடுநிலையாளர் அவருக்கு சூரியன் ஆட்சி பெற்றால் நல்ல விஷயம்தான். ரிஷபலக்கண ஜாதகர்களுக்கு சூரியன் ஆட்சி பெறுவது, சுக்கிரன் ஆட்சி பெறுவது, புதன் ஆட்சி பெறுவது, சனி ஆட்சி பெறுவது நல்லது. இந்த 4 பேர் இவங்களுக்கு நல்லது பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஒரு மிதுனலக்ன ஜாதகர்களுக்கு புதன் ஆட்சி பெறுவது, சுக்கிரன் ஆட்சி பெறுவது, சூரியன் ஆட்சி பெறுவது, சனி ஆட்சி பெறுவது நல்லது. இதில் சனி பகவானுக்கு ஒரு வில்லங்கமான அமைப்பு என்னென்னா, அட்டமாதிபதியாக அவர் வருவாருங்கிறதுனால அவர் எங்கே ஆட்சி பெறாருங்கிறத பொறுத்து பலன்களில் சில மாறுபாடுகள் இருக்க தான் செய்யும். ஏன்னா இது ஒரு உபய லக்னம் இல்லைங்களா, நண்பனே முதுகில் குத்துற அமைப்புங்கிறது இவங்களுக்கு வரத்தான் செய்யும். ஒரு கடகலக்ன ஜாதகர்களுக்கு குரு ஆட்சி பெறுவது, சந்திரன் ஆட்சி பெறுவது, சூரியன் ஆட்சி பெறுவது, செவ்வாய் ஆட்சி பெறுவது, இந்த 4 பேர் ஒழுங்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இதில் குறைஞ்சபட்சம் 3 பேராவது நல்லா இருக்கணும். இதில் குருவுக்கு ஒரு விசேஷமான அமைப்பு என்னென்னா, அவர் 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்றால் 6ஆம் இடத்து வேலையை தான் அதிகமாக செய்வார். 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்றால் தான் பாக்கியாதிபதிங்கிற முறையில் வலு நல்லாயிருக்கும். சிம்மலக்கண ஜாதகத்திற்கும் அதே மாதிரி தான். குரு 5ல் ஆட்சி பெற்றால் சிறப்பு, 8ல் ஆட்சி பெற்றால் 8ஆம் இடத்து பலன்களையும் சேர்த்து தான் தருவாருங்கிற மாதிரி வரும். லக்னாதிபதியான சூரியன் ஆட்சி பெறுவது, குரு ஆட்சி பெறுவது, செவ்வாய் ஆட்சி பெறுவது இவர்களுக்கு சிறப்பு. இதில் சந்திரன் ஆட்சி பெறும்போது அவர் அது வேறு ராசியாக வந்துடுறதுனால, ஏன்னா கடகத்தில் தான் சந்திரன் ஆட்சி அடைவார், அவர் ராசியாக வர்றதுனால, அவர் ராசி அதிபதிங்கிற ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் எடுத்துறதுனால அதுவும் ஒரு விதத்தில் சிறப்பு தான். கன்னிகா லக்ன ஜாதகர்களுக்கு லக்னாதிபதி புதன் மற்றும் பாக்கியாதிபதி சுக்கிரன், 5ஆம் அதிபதிங்கிற முறையில் சனி ஆட்சி பெறுறது சிறப்பு. இவர்களை பொறுத்த வரைக்கும்
லாபாதிபதியாக சந்திரன் ஆட்சி பெற்றார்னாலும் அது ஒரு விதத்தில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடியது தான். ஸோ இந்த 4 பேர் இவங்களுக்கு வருவாங்க. துலா லக்ன ஜாதகர்களுக்கு சுக்கிரன் புதன் சனி இந்த 3 பேரும் பொதுவாகவே வலுவாக இருப்பது சிறப்பு. சந்திரன் தேய்பிரையாக இருந்து ஆட்சி பெற்றார்னா சிறப்பு. சந்திரன் வந்து தேய்பிரையாக இருக்கணும், ஆட்சி பெறணும், சிறப்பு. வளர்பிரையாக இருந்து ஆட்சி பெற்றார்னா கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுத்து தொழிலை கெடுப்பார்னு சொல்லணும். அப்போ கடகத்தில் சந்திரன் ஆட்சியாக இருக்கணும், ஆனால் தேய்பிரை சந்திரனாக இருக்கணும், சிறப்பு. விருச்சிக லக்னத்திற்கு செவ்வாய், குரு, சூரிய, சந்திரர்கள் இந்த 4 பேரும் காமனாக நல்லவங்க. இவங்க ஆட்சி பெற்றார்கள்னா இந்த 4 பேர் ஆட்சி பெற்ற நிலையில் ஜாதகர் வளர்ச்சிக்குரிய ஜாதகர் இருப்பார். ஒரு உதாரணத்துக்காக இதை சொல்கிறேன். ஒரு விருச்சிக லக்ன ஜாதகம், லக்னாதிபதி செவ்வாய் லக்னத்திலே ஆட்சி, 2ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதியான பூர்வ புண்ணியாதிபதி குரு வந்து 9ஆம் இட பாக்கியஸ்தானத்தில் உச்சம். பாக்கியஸ்தானத்தில் உச்சமாகி இவர் லக்னத்தை பார்த்தபடி இருக்கார். லக்னத்திலேயே செவ்வாய் ஆட்சியாக இருக்கார். 10ஆம் இடத்துல சூரியனும் சந்திரன். இதில் சூரியன் ஆட்சி அமாவாசை யோகத்தில் தான் பிறந்திருக்காரு, ஆனால் தர்ம கர்மாதிபதி யோகம். இது ஒரு அருமையான ஜாதகம். மேலோட்டமாக பார்த்தா அப்படியே பயங்கரமாக இருக்க மாதிரி இருந்தாலும் அற்புதமான யோக பாக்கியதைகளை வெகு சிறப்பாக வாழ்க்கையில் செய்யும். லக்னத்திலேயே லக்னாதிபதி, பாக்கியஸ்தானத்தில் பூர்வ புண்ணியாதிபதி, 10ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி மற்றும் திக்பலம், கூடவே சந்திரன். அற்புதமான வாழ்க்கை வளர்ச்சியை தரும். இதுதான் சூட்சம். அந்த 4 பேர் ஆட்சியானால் இது மாதிரி ஆட்சி அடைகிறது நல்லது. சரி, இதே விருச்சிக லக்ன ஜாதகத்திற்கு 7 கூடைய சுக்கிரன் 7லே ஆட்சி, காரகோ பாவகநாஸ்தி. 8 கூடைய புதன் 8லே ஆட்சி, அட்டம அதிபதி வலுத்த ஜாதகம். 4 கூடைய சனி 4லே ஆட்சி. இங்கேயும் 4 பேர் ஆட்சி தான், ஆனால் போட்டு படுத்தி எடுத்துரும். இதுதான் விஷயம். ஸோ ஒவ்வொரு லக்னத்திற்கும் யார் ஆட்சி பெறுவது என்பதை பொறுத்தே அவர்கள் வாழ்வியல் வெற்றி இருக்குங்கிறது நாம் தீர்மானிக்கணும். தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி ஆட்சி பெறலாம், 5ஆம் அதிபதி ஆட்சி பெறலாம், 9ஆம் அதிபதி சூரியன் ஆட்சி பெறலாம், 8ஆம் அதிபதி ஆட்சி பெறலாம். அது வெளியூர், வெளிதேசம், வெளிநாடுங்கிறதோடு சேர்த்து சில சிக்கல்களையும் தரக்கூடியதாக தான் இருக்கும். மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி சனி, பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன், பாக்கியாதிபதி புதன் மூவரும் ஆட்சி பெறுவது சிறப்பு. 7ஆம் இடத்துல சந்திரன் தேய்பிரை சந்திரன் ஆட்சி பெற்றால் நல்லது தான், கெடுதல்னு சொல்ல முடியாது. தேய்பிரையாக இருக்கலாம். அதே மாதிரி இவருக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்றால் நல்லது. மகர லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்றார்னா நன்மைகளை தரக்கூடிய கடமை கொண்டவராக இருப்பார். கும்பலக்ன ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அதே சனி, சுக்கிரன், புதன் அந்த 3 பேரும் ஆட்சி பெறுறது அப்படிங்கிறதும் 8ஆம் இடம் சம்மந்தப்படாமல் ஆட்சி பெறுறது புதனுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி குரு பகவான் இவங்களுக்கு 2லேயோ 11லேயோ ஆட்சி பெற்றால் நல்லது. பொது மாரகாதிபதினால் கூட தன விஷயத்தில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் தருவார். மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி ஆட்சி பெறலாம், 2 கூடைய 9 கூடைய செவ்வாய் ஆட்சி பெறலாம், 5 கூடைய சந்திரன் ஆட்சி பெறலாம். 6ஆம் அதிபதியாக சூரியன் ஆட்சி வரும்போது சில சிக்கல்கள், சில நன்மைகள்னு கலப்பு பலன்கள் இந்த ஜாதகத்திற்கு கலந்து கிடைக்கும். சனி பகவான் 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்றார்னா நல்லாயிருக்கும். 12ல் இருக்கக்கூடாது, 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. ஸோ 4 கிரகம் ஆட்சி அப்படிங்கிறதுல வளர்ச்சி தான், முன்னேற்றம் தான், மறுப்பதற்கில்லை. ஆனால் அவர்கள் உங்கள் லக்ன நண்பர்களாக, லக்ன திரிகோணாதிபதிகளாக, லக்ன சுபர்களாக இருக்கும் பட்சத்தில் வளர்ச்சியின் உத்வேகம் என்பது மிகச்சிறந்த வெற்றியை உங்களுக்கு தரும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.